ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நந்தி தரும் முக்தி. உங்களை யாருக்குமே தெரியாத ஒரு சூட்சுமமான ஒரு காரியத்தை நான் இப்ப சொல்றேன். பொதுவா நாம எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போவோம். அங்க போனா அங்க மூலவருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அது பண்ணி முடிச்சோட நமக்கு விபூதி பிரசாதம், பூ, பழம், தேங்காய் உடைச்சது எல்லாம் தருவாங்க. அந்த பூவை சிவனுக்கு எய்த்தாவில் இருக்கிற நந்தி மேலேயோ அவர் பக்கத்தாலேயோ நம்ம வச்சு விடலாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு தேவையில்லை. இது எதுக்காக செய்யணும்? பிரசாத வீட்டுக்கு தானே கொண்டு போகணும். பூவை அங்க வைப்பானே. நந்தி பகவான் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டார். என்ன கேட்டார்? இங்க வர்ற பக்தர்கள் எல்லாம் என்னோட யோகம் கலையாமல் உன்னுடைய பிரசாதத்தை யார் ஒருவர் இங்கே எடுத்து வைத்து செல்கிறார்களோ அவர்கள் கேட்கின்ற வரத்தை அள்ளி அள்ளி தருவது மட்டுமில்லாமல் முக்தியும் தருவேன், பிறவியில்லாத வாழ்க்கையை தருவேன் என்று சிவனிடம் நந்தி தேவர் கேட்டதால் சிவன் இந்த வரத்தை நந்திக்கு அளித்தார். நம்ம என்ன பண்றோம்? நந்தி கிட்டக்க போய் அவர் காதுக்குள்ள குசு குசு குசுன்னு ஏதோ சொல்றோம். நம்மளோட பிரார்த்தனை எல்லாம். அவர் யோகத்துல இருக்கார்ப்பா. அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. எப்படி சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் எல்லாரும் கை தட்டுவான். துர்கை கீதாவில் சண்டிகேஸ்வரர் இருக்கார் இல்லையா? அவர் தான் இன்வென்ட்ரி கண்ட்ரோலர் சிவன் கோயிலுக்கு. அவர் யோகத்துல இருக்கார். அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. இந்த விஷயம்